வைஷ்ணவி ஆயில்ஸ்லேருந்து நீங்கள் நம்ம பாருங்கள், நம்ம கையில் என்ன இருக்குன்னா சுத்தமான முறையில் அரைக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய்ங்க. இதோட திக்னஸ்ஸு, இந்த மனம் எல்லாமே பாருங்கள் அப்படியே ஒரிஜினலாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ மித்த இடத்துல கிடைக்கிற மாதிரிலாம் நம்ம நீங்கள் ரேட் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கொஞ்சம் கரெக்டான ரேட்டில் தான் இருக்கும். ஏன்னா கலப்படம் பண்ணி வெளியே உங்களுக்கு 200 300 தேங்காய் எண்ணெய் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ எல்லோரும் பாம் ஆயில் ரீஃபண்ட் ஆயிலேருந்து மாறி வரீங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் எப்படி எந்த நம்பிக்கையில் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கணும்னு நினச்சி செக் எண்ணெய்க்கு வரீங்க எனக்கு தெரியல. அதே ரேட்டில் செக் எண்ணெயை கேட்குறீங்க. ஸோ அது வாய்ப்பே இல்லைங்க. ஒரிஜினலான செக் எண்ணெய் கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்கும். தயவு செஞ்சு வாங்கி நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொடுக்குற காசை செக் எண்ணெயில் போடுங்க. அதான் நான் சொல்லுவேன். இது அதேமாதிரி நிறைய ஹேர் ஆயிலுக்குலேருந்து நம்மகிட்ட இருந்து போயிட்டுருக்கு. நீங்கள் என்னோடய சஜஷன் என்னென்னா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா முடி கழிகிறது. ஹேர் ஆயிலுக்கு முன்னாடி நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் ரெகுலராக தேய்க்க ஆரம்பிக்கிங்க. இந்த தேங்காய் எண்ணெய் ரெகுலராக தேய்க்க ஆரம்பித்தாலே போதும். ஒரு ஒரிஜினலான தேங்காய் எண்ணெய் நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சிங்கன்னா முடி கழியாது, முடி கொட்டாது, எந்த ஒரு பாடி ஹீட்டை கொஞ்சம் குறைக்கும். சரிங்களா? அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது இந்த தேங்காய் எண்ணெயில். உங்களுக்கு ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்ல விஷயங்க இந்த தேங்காய் எண்ணெய். நீங்கள் டெய்லி நைட்டு தூங்குறப்போ லைட்டாக ஒரு சின்ன ஒரு மசாஜ் மாரி ஃபேஸில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் நீங்கள் தேய்ச்சி பாருங்களேன். உங்களுக்கு ஸ்கின் அவ்வளோ க்ளோயிங்காக கொடுக்கும், பலன்னு ஆவீங்க. ஸோ ஒரு ஒரிஜினலான தேங்காய் எண்ணெய் நம்ம தயாரித்து வந்துகிட்டு இருக்கோம். 3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் 3 எண்ணெயும் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி இங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது, அங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது, அது கம்மியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. நீங்கள் வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்கள் நல்லா ஏமாந்துட்டுருக்கீங்க. அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ரேட்டு எந்த இடத்துல கரெக்டான ரேட்டு விற்கிறாங்களோ செக் எண்ணெயில் அவங்க மட்டும்தான் ஒரிஜினலாக பண்ணுறாங்க. தயவு செஞ்சு உங்கள் பக்கத்தில் உள்ள ஏரியாவில் போய் தேடுங்க, யார் ஒரிஜினலாக பண்ணுறான்னு பாருங்கள். கண்ணு முன்னாடி அலோவ் பண்ணுறாங்களா பாருங்கள். இப்போ என் செக்குக்கு வந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் அரைச்சி அப்படியே வாங்கிட்டு போகலாம். அதுக்கு நான் கொடுக்க நான் ரெடி, நீங்கள் உள்ளே வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் ரெடி, நான் காமிக்கிறதுக்கு நான் ரெடி. அந்த மாதிரி யார் பண்ணுறான்னு பாருங்கள். இல்லைனா நீங்கள் உங்களே ஏமாற்றிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். தயவு செஞ்சு அந்த விஷயத்தை மாற்றிடுவாங்க. சின்ன வயசில் இப்போ எல்லோரும் ஹார்ட் அட்டாக் வருது, அது வருது, இது வருதுங்க. நம்ம உணவு முறையை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாலே போதும், எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் ஒரு சைடு. ஸோ தயவு செஞ்சு மக்களாகி நீங்கள் நல்ல செக்கு எண்ணெய், மசாலா பொடிஸ் எல்லாமே ஃபுட் ஐட்டம் தான் கடையில் சாப்பிட்ற நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஃபுட் ஐட்டத்தெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நல்ல முறையில் தயாரிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி நல்லா பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். நீங்கள் ரேட்டை பார்க்காதீங்க, ரேட்டை மட்டுமே பார்க்காதீங்க. இங்கே கொடுக்க 20, இங்கே அதிகமாக இருக்க 20 ரூபா நாளைக்கு உங்கள் ஹாஸ்பிட்டலில் 200 ரூபா 2000 ரூபா பிடிங்கிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு மாறி வந்துக்கோங்க. தேங்க்யூ.